சிலருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, மீண்டும் பிக் பாஸில் களமிறங்கும் உலக நாயகன். அப்போ மக்கள் சொன்னின் சோலி முடிஞ்சுதா? என்னன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது தமிழ் மொழியில் ஒளிபரப்பாகும் சேனலில் வந்து மக்களின் மனம் கவர்ந்த சேனலில் ஒன்றா நம்ம விஜய் டிவி இருக்குது. இதில் வந்து ஒளிபரப்பாகும் சீரியல்கள், நிகழ்ச்சிகள், ரியாலிட்டி ஷோக்கள்ன்ற மாதிரி மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து டிஆர்பி ரேட்டிங்லேயும் உச்சநிலை கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த வரைக்கும் இருக்குது. இதன் காரணத்தால் வந்து தொடர்ச்சியாக 8 சீசன் வரை இந்த ட்ராவல் போயிட்டுருக்கு. அதே மாதிரி முதல் 7 சீசனில் உலகநாயகன் கமல் சார் தான் தொகுத்து வழங்கினாங்க. 8வது சீசன் ஆரம்பித்த போது வந்து தனக்கு வந்து இருக்கும் படப்பிடிப்பு வேலைகள் காரணமாக வந்து இதில் கலந்து கொள்ள முடியாமல் போகிறது வந்து அதிர்ச்சிகர தகவலை வந்து வெளியிட்டாங்க. இதை தொடர்ந்து வந்து உலகநாயகன் கமல் சாரோட இடத்த வந்து யார் வரப்போகிறான்ற ஒரு கேள்வி வந்து பெருமளவில் இருந்தது. இதுக்கு வந்து சூர்யா, சிம்பு, அரவிந்த் சாமி, நயன்தாரா, விஜய் சேதுபதி என்ற பலரோட பேர்கள் வந்து அடிபட்டது. ஆனால் இறுதியில் வந்து நம்ம விஜய் சேதுபதி தான் இதற்கு வந்து ஒரு கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு தற்போது விஜய் சேதுபதி இந்த தலைமையில் இந்த சீசன் வந்து ஒரு 50 நாளும் வந்து எட்டி போயிட்டுருக்கு. இந்நிலையில் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அடுத்த முறை சீசனை வந்து கமல் சார் தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கதா சொல்கிறாங்க. அவரால் வந்து அமெரிக்கா சென்றதன் காரணமாக தான் இந்த முறை வந்து அந்த சீசனை வந்து அவரால் பண்ண முடியல. அடுத்த சீசன் வந்து கண்டிப்பாக அவர் தான் பண்ணுவாருன்ற ஒரு விஷயங்கள் பேசப்பட்டு வருது. அதை பற்றி வந்து கோவை தங்கவேல் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஷோராக இன்னும் நம்மளால் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியல. சேர் வந்தால் உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ சார்.